போதைப் பொருளை விற்ற யாராக இருந்தாலும் முடக்குவோம் என்று சொல்வதில் எந்த தவறும் கிடையாது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனா 3 பாக்கெட்டு வித்தவனை கைது பண்ணி அவன் இன்னைக்கு இறந்து போற நிலைமைக்கு ஆயிருக்கிறத நேற்று ஈரோடு பக்கத்துல பவானி அப்படிங்கிற இடத்துல தாவைக்காவை சேர்ந்த நிர்வாகி கிலோ கணக்கில் போதைப் பொருள் வித்திருக்காரு. அவரை கூப்பிட்டு வச்சு காவல் நிலையத்தில் பேசி சமரசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சு காவல்துறை. ஈரோட்டில் மட்டும் கிடையாது, கடந்த மே மாதம் சாத்தான்குளத்தில் 450 கிலோ இதே போல குட்கா தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோட ஒரு லாரி மாட்டுது. அந்த லாரிய சாத்தான்குளம் காவல்துறை மடக்கி பிடிக்குது. மடக்கி பிடிச்சா டிரைவரை மேல வழக்கு, லாரியை தூக்கி சாத்தான்குளம் ஸ்டேஷன்ல விட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் பாதிக்கு பாதி இந்த போதைப் பொருளை விற்பது யாருன்னு பார்த்தா இன்றைக்கு சாத்தான்குளத்தில் தாவேக்காவுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய குணசேகரன் அப்படிங்கிற நபர். எவ்வளவுதான் ஆட்சி மாறினாலும் சில காட்சிகள்லாம் மாறாது. அந்த மாறாத ஒரு விஷயத்தில் லாக்அப் டெத்தும் ஒன்று. என்னடா வருஷம் பிறந்துடுச்சு, ஆட்சி மாறிடுச்சு, இன்னும் லாக்அப் டெத்தும் நடக்கலையேன்னு பார்த்தோம். நம்ம என்னதான் ஜெய் பீம் படம் எடுத்தாலும், என்னதான் பல்வேறு இடத்துல படம் மூலியமா மக்களுக்கு அந்த வழியை கடத்தினாலும், என்னதான் அந்த தவறு செய்த காவல்துறைக்கு தண்டனை கொடுத்தாலும் இந்த குற்றம் குறையலை. இன்னும் என்னதான் தமிழ்நாடு அரசு செய்யணும், இன்னும் காவல்துறைக்கு என்ன மாதிரியான தண்டனை எல்லாம் வழங்கணும்னு தெரியல. எப்பயுமே ஏழைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயமா நடக்குமே தவிர ஒரு பணக்காரனோ ஒரு அதிகாரம் படைச்சவங்களுக்கோ இது நடக்காது. ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டோம், தொட மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களையும் விட மாட்டேங்கிறார். இன்னொன்னு நான் சொல்றேன், லஞ்சம் வாங்கியவனை விடையே வாங்கியவனை விட மாட்டோம் என்பதை நாங்கள் இங்கு சேர்த்து பதிவு செய்கிறோம். விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி சொல்றாங்க. அது சொல்றேன், எங்க கட்சி ஒரு வாஷிங் மிஷின். டேய் நிஜமா சொல்கிறேன், இவர் ஒன்றும் டிவிக்கெல்லாம் கிடையாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இவர் ஆல்ரெடி என்டிகேவில் இருந்தவர், இப்போ டிவிக்கேவில் இணைஞ்சிருக்காரு. காரணம் என்னென்னா என்டிகேவால் தான் ஜெயிக்க முடியல, அட்லீஸ்ட் டிவிக்கேவில் ஏதாவது ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்தார். பட் அவருடைய சோதனை காலகட்டம் டிவிக்கேவில் அவரால் ஜெயிக்க முடியல. இவர் அம்சான்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா, எல்லாருமே வாஷிங் மிஷின் சொல்லி டிவிக்கே கட்சியை விமர்சனம் பண்ணுறாங்க. ஆமாண்டா நாங்கள் வாஷிங் மிஷின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கலாச்சிக்கிறாரு, இவங்க கட்சியே கலாச்சிக்கிறாரு. இதை சொல்லிட்டு அவர் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சாரு பாருங்களேன். வாஷிங் பண்ணி தூக்கி போட்டுருவோம்.